இப்போ வந்து சார் உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்றப்போ எல்லாமே ஒரு காமன் மேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போது அந்த ஒவ்வொரு படங்கள்லையுமே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நீங்கள் போன படத்தை விட இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு என்னெல்லாம் மெனக்கடல் பண்ண வேண்டியிருந்துச்சு, கான்ஷியஸாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நான் அடாப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் செட் பண்ணிட்ட விஷயம் என்னவா இருந்துச்சு? அப்படி இந்த படத்தில் வந்துல பெருசாக அப்படியான எதையும் பண்ணிக்க கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இது என்ன சொல்றது, நம்ம டைம் டேபிள் மாதிரி இந்த சமயத்தில் 3 பிளிங்க் பண்ண வேண்டி இருக்கு அப்படி இல்லாமல்ல, டு பிகம் நேச்சுரல்ல அப்படி இருந்து அந்த கேரக்டர் கெடாம இருக்கும்ன்றது தான். ஓகேவா? ஸோ நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். பட் ரிஹர்சல்ஸ் எதுக்கு பண்ணோம்னா, முக்கியமா அந்த ஹைரார்கியை உடைக்கலாம். ஐயோ இவர் மூத்தன படம் பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட எப்படி பேசுறது, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சோமனா இருந்தாங்க, சோமனா தான் அந்த ரிஹர்சலே கண்டக்ட் பண்ணாரு, அவர் தான் கண்டக்ட் பண்ணாரு, அவர் தான் நடத்தினாரு. அப்புறம் இப்போ இவங்க இருக்காங்க, இவங்க வேற பாஷை பேசுறவங்க, இவங்க எப்படி, அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியா நடக்க போறோம்னா எல்லாருக்கும் வந்து அந்த அந்த போக வர அப்படியான சுதந்திரம் இருக்கணுங்கிறதுக்காக அதை கண்டக்ட் பண்ண தவிர்த்து நாங்கள் வச்சுக்கிட்டு என்னன்னா, முதல்ல எவ்வளோ நேச்சுரலா இதை ப்ரெசென்ட் பண்றோமோ அவ்வளோ நேச்சுரலா பண்ண போதும். ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க நேச்சுரலான ஒரு விஷயத்துல நீங்க இது பண்ணீங்கன்னா ஒரு படத்துல இன்னொரு படத்துக்கு டிஃபரன்ஸ் எப்படி? கதை வேற இல்ல. நவீன ஹானஸ்டா மோட்டர் மோகன் வேற, ஓகேங்களா? இப்போ அருண் வேற, அருண்னா லவர்ல பண்ண அருண் வேற, நவீன் வேற, நவீனோட வேல்யூஸ் வேற, அவன் லைஃப் வேற, அவன் இன்னொன்னு அவனோட செட் ஆஃப். இப்போ எல்லாருக்கும் இப்போ மோகனுக்கு வந்து என்ன, அவன் மாமா தான் எல்லாம் அப்படின்னு இருக்கலாம், ஓகேவா? இங்க வந்து அவனுக்கு ஒரு அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு, அது வந்து அவர் வந்து ரொம்ப குரூவலான ஆளா இருக்கலாம், ஓகேவா? இப்ப வெவ்வேறு நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அது கஷ்டமும் கூட, ஆனா இன்னவே அது செம ஈஸியும் கூட. ஏன்னா என்னோட வேலை எல்லாத்தையுமே ரைட்டர் டைரக்டர் பாத்துக்குவாரு. ஏன்னா என்னை விட அவங்களுக்கு தான், ஐயோ நம்ம எழுதுன மாதிரி அந்த படத்துல வந்துருச்சு அப்படின்னா இதை மாத்தணும் அப்படிங்கிறது என்னோட வேலையை அவங்க தான் பாக்குறாங்க. ஓகே பியூட்டிஃபுல்லி சார். இப்போ நீங்க லாஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணும்போது சொன்னீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் இன்டு திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு. How did you come in actually? So I just started learning Tamil. This was 1 year ago. Appo I got a call from sir, there's a story in Tamil. Then I thought, wow, இது ஒரு attraction மாதிரி இருக்கு, நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நம்ம தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. Simply சும்மா I just started learning Tamil. ஏன்னா ரொம்ப டைம் இருக்கு நமக்கு என்கிட்ட. So I learned Tamil. Then sir called, sir narrated. அதுக்கப்புறம் I love family dramas, I love family comedy is my favorite genre. Okay. So I said yes sir, எனக்கு ப்ளீஸ் அனுப்புங்க ஸ்கிரிப்ட் அதெல்லாம் ஆடிஷனுக்கு. they sent me the script. I went for look test, அது பண்ணி ஆடிஷன் பண்ணி then sir told me that we are doing the film and all that. Actually அதுக்கு முன்னாடி he told me that he really likes my work. ஒரு படம் இருக்கு, சீரீஸ் இருக்கு, பிட்டகதலுன்னு தெலுங்குல, it's on Netflix. So he has watched, அது பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஆமா, then that's how I got into the film. That's all. Yeah, very very simple process, but for me internally it was like I want this film.